உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே இந்த தெய்வ செய்தியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் கிருபையாக இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். அவருக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. வாக்குத்தத்தம் என்ற தலைப்பின் கீழாக நல்ல சத்தியங்களை யோசுவாவின் புத்தகத்திலிருந்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு யோசுவா புத்தகத்தை நிறைவு செய்து அடுத்த செய்தியிலே நாம் இன்னொரு புத்தகத்துக்குள்ளாய் கடந்து போக இருக்கிறோம். யோசுவா 1-24 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது வீழ்ச்சி அடையாத விடாமுயற்சி என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளின் சத்தியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ரெடியாக இருக்கிறீங்களா? இத்தனை சத்தியங்களை நாம் கேட்டோம். உங்களிடத்தில் நான் கேள்வி கேட்க போகிறேன். 12 கோத்திரத்திலிருந்து 12 பிரதிநிதிகளை அங்கே கொண்டு போனாங்க. 10 பேர் கானான் தேசத்தை சுற்றி வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு செய்தியை சொன்னாங்க. அவங்களுடைய பெயர்லாம் என்ன? யாருக்குமே ஞாபகம் வராது. 10 பேர் இருந்தாங்க, ஆனால் 10 பேரும் தப்பாக சொன்னாங்க. 2 பேர் இருந்தாங்க, அவங்க சரியாக சொன்னாங்க. அந்த 2 பேர் தெரியும், யோசுவாவும் காலேப்பும். அந்த 10 பேர் தெரியலையே. அந்த 10 பேருடைய பெயர் ஷன்மாவ், ஷஃபாத், இகால், பால்டி, கடலியல், கால்டி, அமேயல், செத்தூர், நஃபி, குவல். ஆங்கிலத்தில் இந்த பெயர்களை நான் வாசித்தேன். இந்த 10 பேரும் அந்த காலகட்டத்தில் பயங்கரமாக ஒற்றுமையாக இருந்து ஒரு வித்தியாசமான செய்தியை சொன்னார்கள். இந்த 10 பேரும் கல்லை எடுத்துக்கொண்டு காலேப்பும் யோசுவாவும் சொன்ன செய்தி தவறு என்பதை அவர்கள் நிரூபிக்கும்படியாக கல்லெறியத்தக்கதாக இருந்தார்கள். ஆனால் அந்த 10 பேருடைய பெயர் யாருக்குமே ஞாபகம் வராது. இந்த உலகத்தில் தீமை செய்கிறவர்கள் எங்கும் பரவி இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய பெயர்களை நாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் நன்மை செய்கிறவர்கள் ஒரு சிலர் மாத்திரமே இருக்கிறார்கள். அவளுடைய பெயரை நம்மால் சொல்ல முடியும். ஏன்னா வரலாறு அவர்களை தான் முக்கியத்துவப்படுத்துகிறது. யாருமே இந்த 10 கோத்திரத்தின் பிரதிநிதிகளை நிச்சயமாக சொல்லுவது கிடையாது. ஆனால் காலேப்பும் யோசுவாவும் இன்று வரை பேசப்படுகிறார்கள். விடாமுயற்சி அவர்களுக்குள் எப்பொழுதுமே இருந்ததுனால வீழ்ச்சி அடையாத விடாமுயற்சி அவர்களை தனித்து காட்டுகிறது. ஆபிரகாம் லிங்கன் எத்தனையோ முறை தோற்று போய்விட்டார். ஒரு சரித்திரம் சொல்லுகிறது 52 முறை அவர் தோற்று போயிட்டாராம். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு முறை ட்ரை பண்ணுவோம், இது நமக்கு செட் ஆகாது, இதுவே போதும், நான்லாம் எதுக்கு போய் தோக்கணும், நாங்கள்லாம் கவரிமான் பரம்பரை அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் 52 முறை ஆபிரகாம் லிங்கன் தோல்வியை சந்தித்து அமெரிக்காவின் ஜனாதிபதியாய் அவர் பதவி ஏற்றார். தாமஸ் ஆல்வா எடிசன்
100 கணக்கு மேலே அவருடைய ஆய்வில் தோல்வி அடைந்து அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் அவரால் செய்ய முடியல. ஆனால் வீழ்ச்சி அடையாத விடாமுயற்சியின் மூலமாக அவர் வெற்றி சிறந்தார். இன்றும் அவர் பேசப்படுகிறார். நாம் வாழ்கிற நம்முடைய ஊர் நம்மை குறித்து பேச வேண்டும். ஜனவரி 26 2024 வருஷம் போதகர் PV ஜெயசுதாஸ் அவர்கள் மரணித்தார். அவருடைய இறுதி சடங்கு ஓசூரில் உள்ள ஆங்கில திருச்சபையில் நடந்துச்சு. எல்லாரும் அவரை குறித்து பேசினாங்க. தஞ்சாவூரை சார்ந்த ஐயா சச்சிதானந்தம் அவர் பேசுகிறார். 16 வருஷம் சபரிமலைக்கு நான் மாலை போட்டு போயிருந்தேன். ஒரு கூட்டத்துக்கு கடந்து போனேன். அங்கே எல்லாரையும் நான் திட்டுறதுக்காக போய் ஒரு கேள்வி கேட்டேன். ஒருத்தர் மாத்திரம் சாந்தமாக பதில் சொன்னார். கூட்டத்துக்கு தொடர்ந்து போனேன். இன்றைக்கி செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை விசுவாசியாக இருக்கிறேன். என் மூலம் தஞ்சாவூர் பகுதியில் அதிகமான திருச்சபைகள் வளர்ந்து கொண்டிருக்குன்னு சொல்லி அவர் முடிக்கும்போது ஒன்று சொன்னார். நீங்கள் யாருன்னு சமுதாயம் உங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. அந்த உலக மக்கள் உங்களை குறித்து பேசுவார்கள் சொல்லி. மதர் தெரேசா உங்களுக்கு பெரியம்மாவா சித்தியா? உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீங்கள் செய்யுங்கள்னு சொல்லி சச்சிதானந்தம் சொல்லிட்டு இறங்கி போனார். தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய ஊழியத்தை செய்தார். அவருடைய பணி வெற்றியாக இருந்துச்சு. இன்னைக்கு அவருடைய கண்டுபிடிப்பை நாம் சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இல்லைனா சிக்கன் 65 சாப்பிட்டுட்டு நேரத்தை போக்கலாம். எதுக்கு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்து வேலை செய்யணும்? ஹார்டு ஒர்க்கெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. நம்ம 2024 இருக்கிறோம். 2025 அப்துல் கலாம் சொன்னார், இந்தியா வல்லரசு நாடாக ஆக போகுதுன்னு. ஸ்மார்ட் ஒர்க்கு தான் முக்கியம். அதனால் உட்காந்துக்கிட்டே ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி எல்லார் அக்கௌண்ட்லேயும் 10 காசு திருடினா யாருக்கு தெரிய போகுது? ஆனாலும் அப்படியும் செய்து தன்னுடைய படிப்பை திருடுவதற்காக பயன்படுத்துகிற சமுதாயமும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, வீழ்ச்சி அடையாத விடாமுயற்சி நன்மை செய்வதில் இருக்க வேண்டும். யோசுவாவுக்கு அது இருந்துச்சு. மோசே மலையின் மேல் மரணித்து போனார். யோசுவா அந்த இடத்துக்கு அவர் பதவி வகிக்கிறார். யோசுவாவோடு ஆண்டவர் பேசுகிற அனுபவத்தை நாம் வாசிக்கிறோம். மீதி இருக்கிற பிரயாணத்தை யோசுவா வழிநடத்தி முன்னிருந்து நடத்தி செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு. இந்த இரண்டுமே யோசுவாவின் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அது இருக்க வேண்டும் என்பதை மறந்து போகக்கூடாது. யோசுவா 1:1-5 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நம்மால் முடியாத காரியத்தை இயேசு நமக்காய் செய்து முடிப்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? யோசுவா 1:6-9 வாசிக்கும் பொழுது, பயப்படாதே, தைரியமா இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம்.
தாவீது கோலியாத்தை குறித்து பயப்படவில்லை. கோலியாத் சொல்லுகிறார், வா, உன்னை அப்படியே பிச்சு இந்த காக்காக்கு இரையாக்குகிறேன்னு சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார், நீ ஈட்டியோடும் உன்னுடைய புஜ பலத்தோடும் வருகிறாய், ஆனால் நீ நிந்திக்கிற இயேசுவின் நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லி 5 கூழாங்கல்லை எடுத்து ஒரு கூழாங்கல்லை கவனிலே வைத்து சுற்றி அடிக்கிறார். எங்கே அந்த கேப் இருக்குதோ அந்த நெத்தி பொட்டில் போய் அடித்து பெரிய உருவமாகி அந்த மலை சரிந்து விடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரே இடத்துல உட்கார்ந்து கதை பேசுகிறவங்க எந்த சாதனையும் செய்ய முடியாது. யோசுவாவை போல இயேசுவிடம் உங்கள் எல்லா காரியத்தையும் ஒப்படையுங்கள். யோசுவா தேவன் மேல் விசுவாசம் வைத்து தன்மேல் இருக்கிற அந்த பலத்தை அவர் மறந்து எல்லாவற்றையும் இயேசுவிடத்திலே ஒப்பு கொடுத்தார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 9-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர்கள் யோர்தானை கடந்தார்கள், இயேசு யோர்தானை பிளந்தார். யோசுவா 6ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கும் பொழுது, அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள், எரிகோவின் மதிலை இயேசு உடைத்து போடுகிறார். யோசுவா 7ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆகான் அவனுடைய கூடாரத்திலே பாவத்தை சேமித்து வைத்தான், அவன் மூலமாய் அநேகர் ஜீவனையும் விட்டார்கள். கிபியோனியர்கள் இஸ்ரவேலோடு சமாதானம் பேச வந்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை. ஆண்டவரை சாராதபடிக்கு நம்முடைய இஷ்டம் போல் எதை செய்தாலும் நமக்கு வெற்றி எட்டா கனியாய் மாறுகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய வேலைகளை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். யோசுவா 10ஆம் அதிகாரம் 11-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது இதை நாம் படித்து கொள்ளலாம். இயேசுவின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் நாம் அனுபவிக்கும் பொழுது இயேசு நமக்கு செய்கிற எல்லா காரியத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்திலே சிறந்த வரைபடமாக லினார்டோ டா வின்சி நிறைய படங்களை வரைந்திருக்கிறார். ஆனால் இவை அனைத்துமே முழுமையாய் வரையப்படாத படங்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய வெற்றி முழுவதுமாய் நம்மை சார்ந்தது அல்ல, நம்மை அழைத்தவரை சார்ந்தது என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. யோசுவா தன்னுடைய மரணத்துக்குள்ளாய் வருகிறார். அந்த நேரத்தில் அங்கே வசனம் சொல்லுகிறது, இன்னும் பிடிக்கப்படாத இடங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை நடத்துவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு விடை பெறுகிறார். காலேபை குறித்து நாம் படித்தோம். 45 வருடங்களாக ஒரே ஒரு ஜெபத்தை மாத்திரம் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். தன்னுடைய 85வது வயதில் யோசுவாவிடத்திலே ஆலோசனை பெற்று அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் துரத்தி ஏனாக்கியரை வெற்றி சிறந்து அந்த மலை தேசத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டுமா? விடாமுயற்சி அவசியம். நாளை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி எந்த வீட்டு பாடத்தை நீங்கள் ஒதுக்கி வச்சிங்கன்னா நாளை வருவதே கிடையாது. ஏன்னா ஒதுக்கி வைக்கிற ஒவ்வொரு நாளும் உங்கள் வேலைதான் அதிகமாகும் ஒழிய
உங்களுடைய பொறுப்புகள் தான் அதிகமாகும் ஒழிய ஒன்றும் செய்வதில்லை. இன்றைக்கு என்னுடைய ஆசையும் என்னுடைய டிவியையும் என்னுடைய விளையாட்டையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சேன்னா இன்னைய வேலையை நான் முடிச்சுட்டு நாளைய வேலைக்கு ஆயத்தமாக முடியும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. இரண்டாவது, அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு மிகவும் அவசியம். 9ஆம் மாதம் 2011ஆம் வருஷம் அமெரிக்க தேசத்தில் ட்வின் டவரை தீவிரவாதிகள் ஏரோப்ளேனை திருடிவிட்டு அதில் போய் இடித்து அதை தரைமட்டமாக்குறாங்க. பிரசிடென்ட் புஷ் அவர்கள் ஒரு வார்த்தையை பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாக்கியத்தை சொல்லுகிறார். He said we would stay the course. இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு குதிரை பந்தயத்தில் அந்த பந்தயம் முடியும் வரைக்கும் அந்த குதிரை விடாமுயற்சியோடு, காலிலே வலி இருந்தாலும் சரி, உடம்பிலே பலன் இல்லாமல் போனாலும் சரி, அதை கடந்து சென்று அது விழுந்து மடிந்து போகலாம், பாதையில் விட்டு விடாது. அதுக்காக தான் ஒரு ஜெனரேட்டரை, ஒரு பைக்கை, ஒரு இன்ஜினை ஹார்ஸ் பவர் என்று சொல்லி அதுக்கு கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. அது நினைத்த காரியத்தை முடித்து தான் மரணிக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். நெப்போலியன் என்று சொன்னாலே அவரோடு சேர்ந்து அவருடைய குதிரை பேரும் சொல்லுவாங்க. அவ்வளோ முக்கியமானது. ஒரு முறை பாத்ஃபைண்டர் கிளாஸ்க்கு போவதுக்காக எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த பாத்ஃபைண்டர் டே வந்துச்சு, அந்த கிளாஸுக்கு போனாங்க. அதை முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு கடந்து போக அவங்க பிரயாசப்படுறாங்க. எல்லாரும் சர்ச்சுக்கு வெளியே வந்து அந்த ஷூவை மாட்டுறாங்க. அப்போ ஒரு டீச்சர் ஒரு குழந்தைக்கு ஷூ மாட்ட ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த குழந்தையும் ஒத்துழைக்குது. ஆனால் கடைசியில் போட்டு முடிச்சிட்டாங்க. அப்பாடா, ஷூவை போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தை சொல்லுது, டீச்சர், என்னுடைய வலது கால் பூட்ஸை இடது காலில் போட்டிங்க, இடது கால் பூட்ஸை வலது காலில் போட்டிங்க. ஓ, அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டமாயிருச்சா அப்படின்னு சொல்லி வேகமாக கழட்டினாங்களாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நான் எல்லாரும் கர்ச்சீஃப் கொண்டு வர சொன்னனே, அந்த கர்ச்சீஃப் எங்கே வச்சுருக்க? நீங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு போட்டிங்களே பூட்ஸு, அதுக்கு உள்ளே தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் அந்த டீச்சர் கோவப்படாமல் அந்த பிள்ளைகிட்ட சிரிச்சுக்கிட்டே அந்த பூட்ஸை மாற்றி போட்டு அங்கே உள்ள இருக்கிற கர்ச்சீஃபை எடுத்து அந்த பிள்ளையை ஃப்ரீயாக நடக்க வைக்க உதவி செஞ்சுருக்கிறாங்க. அர்ப்பணிப்பு என்றால் என்ன தெரியுங்களா? நம்ம அவங்க ஏமாத்துறாங்க, நம்மக்கிட்ட நிறைய வேலை வாங்குறாங்க, நான் மாத்திரம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது ஏன் தலையில ஏன் இப்படி வைக்கிறீங்க அப்படின்ற எண்ணெல்லாம் தாண்டி அவங்களால ஒரு நல்லது நடக்கணும், என்னால் அந்த உதவி செய்ய முடியும், என்னுடைய ஒத்துழைப்பு அவசியம் என்பதை உணர்ந்து எந்த உதவி செய்தாலும் அது அர்ப்பணிப்பாக கருதப்படுகிறது. விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் அவசியம் என்பதை மறந்து போகக்கூடாது. சில சமயங்களில் சில காரியங்கள் நடந்தே தீரும். காலைதோறும் சூரியன் உதிக்கத்தான் செய்கிறது, மாலைதோறும் சூரியன் மறையதான் செய்கிறது. புவியீர்ப்பு சக்தி தொடர்ந்து இழுத்து கொண்டேதான் இருக்கிறது கீழே நோக்கி. இந்த கட்சி அந்த கட்சியை குறை சொல்லி கொண்டுதான் இருக்கிறது. தண்ணீர் எப்பொழுதும் மற்றவர்களை நனைத்து கொண்டுதான் இருக்கிறது. எப்பொழுது கார் ஓட்டினாலும் பைக் ஓட்டினாலும் மனைவிமார்கள் கணவனிடத்தில் இப்படி செய் அப்படி செய்யு ஆலோசனை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி ஆலோசனை சொன்னாலும்
எல்லா கணவன்மாரும் மனைவிக்கு செவி சாய்ப்பது கிடையாது. வாழ்க்கை வட்டமாய் அடித்து கொண்டிருந்தாலும், எல்லோரும் போற்றுகிற அந்த பெண்மை உயர்ந்து நின்று தாயை போற்றினாலும், இங்கேயும் ஒரு தாய் அங்கேயும் ஒரு தாய், ஆனால் மாமியார் மருமகள் சண்டை குறைவதே கிடையாது. எத்தனை நாடகங்கள் போட்டாலும் அவர்கள் சம்பாதித்து ஸ்டாராக மாறிடுறாங்க. நம்ம வீட்டு பெண்கள் உட்கார்ந்து அழுதுட்டு நேரத்தை வீணாக்குகிறார்கள். விடாமுயற்சி அவசியம் என்பதை இங்கே நாம் எப்படி பார்க்கிறோம்னு சொன்னால், யோசுவா இந்த அர்ப்பணிப்பிலும் விடாமுயற்சியிலும் மிகவும் கருத்தாக இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். தன்னுடைய நரை வயது மட்டும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என்னை போல் நீங்களும் இருந்தால் அது உங்களுக்கும் கொடுக்கப்படும். மோசேக்காக யுத்தத்தில் இருந்து சண்டை போட்ட தளபதியாகவும், மக்களுக்காக மோசேயை போல ஜெபிக்கிற ஜெப வீரனாகவும் யோசுவா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அர்ப்பணிப்பு என்றால், இயேசு நம்மை பார்த்து எனக்காக உன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள் என்று சொல்லும் பொழுது, எந்த ஒரு கேள்வி கேட்காதபடிக்கு உடனே கீழ்ப்படிந்து மாறுவது அர்ப்பணிப்பின் வெளிப்பாடு என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. அர்ப்பணிப்பு என்றால், நாம் சந்தோஷமாய் சுகமாய் உட்கார்ந்த இருக்கையிலிருந்து அடுத்த ஒரு படி எடுத்து வைப்பதுதான் அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு என்றால், நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய எண்ணமும் இயேசுவையே சொல்லிக்கொள்கிற ஒரு எண்ணமாய் வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். அர்ப்பணிப்பு என்றால், எப்பொழுதுமே நம்மை புதுப்பித்துக் கொள்கிற எண்ணங்கள் இருக்கத்தான் வேண்டும். அர்ப்பணிப்பு என்றால், பாவத்திலிருந்து நீதிக்கு உட்படுகிற மகனாக மகளாக வாழ பிரயாசப்படுவது அர்ப்பணிப்பு என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. இந்த சமுதாயமும் திருச்சபையும் பெரிய பெரிய மனிதர்களை தேடிக்கொள்வதில்லை, பெரிய பெரிய அர்ப்பணிப்பு செய்கிற மனிதர்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் எதிர்காலத்தையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வாக்குத்தத்தம் என்ற சத்தியத்துக்குள்ளாக நம்மை நடத்துகிற இயேசுவுக்கு நன்றி சொல்ல ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, நீர் எங்களுக்கு அர்ப்பணிப்பையும் விடாமுயற்சியும் ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுத்து இயேசுவில் வாழ எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.